இன்றைக்கு வேலை நாள் 5 மணிக்கு உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய தலைப்புங்க குடும்பத்தின் சவால்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து நல்ல கனிகளை கொடுத்து என் சீடராக இருந்து நல்ல கனிகளை கொடுத்து வாழும்போது நீங்கள் என் தந்தையை மாட்சிப்படுத்துகிறீர்கள் என்று யோவான் இப்படியாக எழுதுகிறார். பாருங்க, நம் அனைவரும் கடவுளால் அழைக்கப்பட்ட மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று நாம் உணர்கின்றோம். இன்றைக்கு நாம் முதலில் எப்படி வந்தோம் என்று பார்த்தோமானால், ஆதி ஆகமத்தில் கடவுள் ஆதாமும் ஏவாளையும் படைத்து இந்த குடும்பத்தை உருவாக்கி, ஆணும் பெண்ணும் ஒன்றாக வந்து குடும்பத்தை உருவாக்கி அவர்கள் மத்தியில் எல்லாவற்றையும் கொடுத்து, நீங்கள் இதை எல்லாத்தையும் ஆண்டு வழிநடத்துங்கள், பருகி பெருகுங்கள் என்று சொல்லி ஆசி கூறி வழங்கியவர் கடவுள். இதனால தான் பாருங்க, பவுல் எபேசியருக்கு எழுதிய அத்தியாயத்தில் 3வது அதிகாரத்தில் 14-15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அது ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் படாதனால கொஞ்சம் எழுதி வச்சிருக்கிறேன். நான் துன்பம் பெறுவது இறுதியில் எனக்கு பெருமை தரும் என்று கடவுள் கூறுகிறார். அதுபோல விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் உண்மையாகவே குடும்பமாய் விளங்குவதற்கு கனிவாய் இருக்கும் தந்தையிடம், அதுக்கு கனிவாய் இருக்கின்ற தந்தை அல்லது காரணமாய் இருக்கின்ற தந்தையிடம் நான் மண்டியிட்டு ஜெபிக்கிறேன் என்று பவுல் இப்படியாக சொல்லுவார். நாம் குடும்பமாக வருவதற்கு காரணம் யார் தெரியுங்களா? தந்தை. தந்தை இதை சித்தமாக செய்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்தேன்னு சொன்னா, இப்ப நம்ம குடும்பத்துல பிரச்சனை வருது, சவால்கள் வருகிறது. எந்த குடும்பத்துல நம்ம எல்லாம் சொல்றோம், எங்க குடும்பத்துல ஒண்ணுமே இல்லை ஃபாதர், எங்கள் குடும்பம் அப்படியே சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு, நல்ல வண்டி, புது வண்டி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு யாராவது சொல்கிறோமா? இல்லை. ஒரு புதிய கார் வாங்கினோமா, எத்தனை வருஷம் வாரண்டி கொடுக்குறான்? மிஞ்சி போனால் 5 வருஷம். நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா ஒரு 7 வருஷம் வாரண்டி. அது கான்டினென்டல் கார்டு வாங்கினீங்கன்னா 7 வருஷம் நீங்கள் கேரண்டி வாங்கலாம். இந்த 5 வருஷத்தில் அந்த கார்டு என்ன தெரியுமாவும், முதல்ல பாவிக்கும் போது சூப்பராக இருக்கும். ஐயோ என் காடி புது காடி, இதை தொடாத அதை தொடாத, இதை செய்யாத அதை செய்யாத. ஒருத்தவங்க பார்க்கிங் பண்ணுவாங்க பாருங்க புது காடியை. அப்படிதாங்க நம்முடைய கல்யாண வாழ்க்கையும், திருமண ஒரு குடும்ப வாழ்க்கையும். புதுசாக கல்யாணம் பண்ண தம்பதிங்க, பார்த்து உட்காருமா, பார்த்து நடந்து வா, நான் ஒன்று போய் அங்கே விட்டுட்டு அப்புறம் வந்து பார்க்கிங் பண்ணுறேன், இப்படிலாம் தாங்கி தாங்கி பிடிப்பாங்க. அதான் அந்த வாரண்டி 5 வருஷம்தான், புது காடி மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒரு குருவானவர் வந்து ஒரு திருவிழாவில், எங்கள் பங்கு திருவிழாவில் வந்து சொன்னார், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னே அவங்க உட்கார்றதை பார்க்கணும், பக்கத்தில் அப்படி காற்று கூட பூராதுங்க, அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் உட்காந்துருப்பாங்க, பக்கத்தில் இப்படி நினச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று கூட போகாது, ஒரு காக்கா கூட போகாது. அதே ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு போயிட்டு யூட்டர்ன் பண்ணிட்டு வருமா, அந்த அளவுக்கு பிரிஞ்சு போய் உட்காந்துருப்பாங்க. இதையே பார்த்து என்ன பண்ணுறது இவ்வளோ நாள்? இந்த மாதிரி ஏதாவது புதுசாக மாற்ற முடியுமா ஃபாதர், ஏதாவது வழி இருக்கா? இப்படி கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நண்பார்ந்தவர்களே, இது மாற்ற முடியாத ஒன்று. அதனால தான் நம்ம வந்து திருமண வாழ்க்கையில் ஒரு வாக்குறுதி எடுக்கிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும், நோயிலும் நொடியிலும், நான் உனக்கு எந்த நீ சூழ்நிலையில் இருந்தாலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று அந்த வாக்குறுதி எடுப்பது கடவுள் நிலையில் நாம் எடுக்கின்ற ஒரு பெரிய வாக்குறுதிங்க. இந்த வாக்குறுதி, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மேரேஜ் or love is not the bed of roses ன்னு சொல்லுவாங்க, is full of thorns also. அது மலர் மாலைகள் மாதிரி இல்லை, மலர் பூக்கள் மாதிரி இல்லைங்க. பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும், ஆனால் உள்ளே பூந்து பார்த்தா தான் தெரியும், என்னடா இப்படிலாம் முள்ளு குத்துது அப்படின்னு.
அது ஒரு நல்ல பாட்டு இருக்கு தமிழ்ல. காதல் என்பது தேன் கூடு, அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு. இதெல்லாம் அழகா பழைய பாட்டெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. இதை தேடி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். எந்த குடும்பமுங்க சிறப்பான குடும்பமாக வாழ்ந்த சரித்திரமும் இல்லை. ஆனால் நமக்கு கண்ணாடியாக இருப்பது திருக்குடும்பம் ஒன்று மட்டுமே, மாதா, சூசேப்பர், இயேசு. அந்த திருக்குடும்பம் தான் நமக்கு ஒரு பெரிய கண்ணாடியாக இருக்கிறது. அந்த திருக்குடும்பத்திலும் எவ்வளோ சோதனை, எவ்வளோ வேதனை, அதை நாம் அறிந்து கொண்டிருக்கணும். மரியாள் இயேசுவை தாங்கிய பிறகு எவ்வளோ கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டாங்க, எவ்வளோ துன்பத்தை ஏற்றுக்கொண்டாங்க. சூசேப்பர் ஒரு மனைவி, அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலே அவங்க கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அப்படின்னு தேவ தூதர் வந்து சொல்கிறார். எவ்வளோ பெருந்தன்மை தெரியுங்களா அவருக்கு, எவ்வளோ நீதிமான் அவர். எப்படியாப்பட்ட ஒரு மனசில் தன்னுடைய மனைவி மாதாவை ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தை பேணி காத்தார் என்று சொல்லப்படுகிறது. யாருக்குங்க துன்பம் இல்லை, யாருக்கு துயரம் இல்லை, யாருக்கு வேதனை இல்லை, யாருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்துட்டு சொன்னால் எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு. இந்த பிரச்சனையில் மாட்டி சிக்கி கொண்டிருக்கின்ற நிறைய குடும்பங்கள் மத்தியில் விசுவாசம் ஒன்று அடிப்படையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தின் அடிப்படை கடவுள். கடவுள் தான் நம்மை காக்கின்றார், நம்மை பராமரிக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்றார் என்று ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு திருமணத்திலையும் நான் சொல்றது என்ன தெரியுங்களா, நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு பெண் திருமணமான பிறகு அவங்க கையில் ஒரு மண்பானையில் ஒரு மண் விளக்கு கொடுத்து அந்த மண் விளக்கில் அழகா தீபம் ஏற்றி அந்த பெண்ணை கையில் கொடுத்து கொண்டு வர சொல்லுவாங்க. நீ இந்த விளக்கு அமையாமல் பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லி அந்த பாரம்பரியத்தில் நம்ம கொண்டு வருவோம். அப்படி அந்த மண் விளக்கின் அடையாளம் என்ன தெரியுங்களா, அந்த மண் விளக்குக்குள்ள எண்ணெய் இருக்கிறது, திருகி இருக்கிறது இல்லையா. அந்த திருகி எரிகிறது என்றால் அந்த எண்ணெய் கொடுக்கின்ற சப்போர்ட், அதுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட். அந்த திருகி இது அந்த எண்ணெய்க்கு மேலே சுடர்விட்டு எரியும் போது தான் அந்த நெருப்பு அல்லது நல்ல ஒளி அது பிரகாசமாக ஒலிக்கிறது. அப்போ அந்த எண்ணெய் விட்டு கொடுக்கறதுனால, அது சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான் அந்த விளக்கு அழகாக எரிகிறது. அதுபோல் ஒரு கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும், தன்னுடைய சுமைகளை ஒருவர் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விளக்கு ஒரு ஒரு பொருளாக ஒரு உதாரணமாக கொடுக்கப்படுகிறது. அப்படி அந்த எண்ணெய் இடம் கொடுக்கலன்னு சொல்லுங்களேன், நீ கீழே வா, நான் தான் மேலே போகணும் அப்படின்னாக்கா என்ன அவங்க கொளுத்த முடியுமா? அந்த திருகி மேலே வந்தால் தான் கொளுத்த முடியும். அந்த திருகி விட்டு கொடுக்கின்ற அந்த எண்ணெய்க்கு இருக்கிற மனப்பான்மை, அந்த திருகி ஒரு தைரியமாக மென்னு அந்த வழி நடத்துகின்ற அந்த ஒளி பிரகாசமாய் ஒலிக்கிற போல ஒவ்வொரு குடும்பமும் ஒலிக்க வேண்டும். ஆனால் இதில் என்ன ரொம்ப அதிசயம் என்றால், அந்த எண்ணெயும் அந்த திருகியும் சேர்த்து பிடிக்கின்ற அந்த மண் விளக்கு இருக்குல்ல, அந்த மண் அதுதாங்க இறைவனின் கரம். இந்த இறைவனின் கரத்தில் நாம் இருந்தால்தான் அது அழகாக சுடர்விட்டு எரிய முடியும். அப்படி என்றைக்கு அந்த இறைவனுடைய கரம் சேர்ந்து பிடிக்கவில்லை என்றால் நாம் தனித்தனியாக போய்விடுவோம். இது என்ன குறிக்கிறது என்றால், இறைவனை முன்வைத்து நாம் செய்கின்ற திருமணம் வாழ்வு, நாம் எடுக்கின்ற வாக்குறுதிகள் ரொம்ப முக்கியமானது. முன்னெல்லாம் புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன். ஆனால் இப்போல்லாம் மாறி போயிடுச்சு. என்ன சூழ்நிலையிலும் எது நடந்தாலும் உடனே பிச்சுக்கிட்டு போயிடலாம், முடிஞ்சு, இதோட எனக்கு வாழ்வு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த காலத்து மேரேஜ், தோஸ் டேஸ் மேரேஜ்லாம் பார்த்தீங்க சொன்னால் மேட் இன் ஜப்பான். இப்போ உள்ள மேரேஜ்லாம் மேட் இன் சைனா. பக்காய் புவாங் பாவிச்சிட்டு அது கொஞ்சம் கெட்டு போச்சுன்னா கடையில் கொண்டு போய் நீங்கள் செய்ய பாருங்களேன், ஐயா இனி புவாங் சஜலா பில்லி பாருன்னுவான். எது தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்கி பாவிப்பா, அது சேம் வேலை தான் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த காலத்தில் நம்ம வாங்கின ஜப்பானுடைய ப்ராடக்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது டிவியாக இருக்கட்டும், அது ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், அது ரேடியோவாக இருக்கட்டும், அது டெலிவிஷனாக இருக்கட்டும், அது போய் நம்ம ரிப்பேர் பண்ணி பாதுகாத்து அது இன்னும் 25 வருஷமானாலும் 30 வருஷம் ஆனாலும் அது பாய்ச்சிக்கிட்டு இருப்போம்.
அதுபோல இன்றைக்கு உள்ள திருமண வாழ்வில் நிறைய பேர் இப்படி பக்காய் புவாங் மேட் இன் சைனா மாதிரி ஆயிடுச்சு. இதில் நம்ம கருத்தாக இருக்கணும். ஏன் தெரியுங்களா? நாம் இன்னும் அதிகமாக நம்மளுடைய நாட்கள் குறைந்து வருகிறது. இந்த உலகம் அழிவை தேடி போகிறது. இந்த சாத்தான், கடவுளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற சாத்தான் நம்மளுடைய குடும்பங்களில் கை வைக்கின்றான். வேற எதுலையும் வைக்க முடியல அவனுக்கு. ஆக அந்த குடும்பத்தில் தான் கை வைக்கிறான். குடும்பம் நல்லா போய்கிட்டு இருக்கோம், நல்லா சந்தோஷமா போய்கிட்டு இருக்கோம். அங்க திடீரென்று ஒரு பிரச்சனை உண்டாகும். எவளாச்சும் வருவாங்க, மருமகள் அல்லது மருமகன் புதிதாய் அந்த குடும்பத்தில் காலெடுத்து வைக்கின்ற நல்ல கணவனாக இருந்தால் பரவாயில்ல, நல்ல மனைவியாக இருந்தால் பரவாயில்ல. இது பிரச்சனை கொண்டு வர்றதாக்கா ரொம்ப பிரச்சனையாயிருது. நான் யாரையுமே குறித்து சொல்லலை. ஃபாதர், என்ன ஃபாதர் இப்படி சொல்கிறீங்க? என் மருமக ரொம்ப நல்ல மக, வெரி குட். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதை கட்டி ஆள வேண்டும் என்றால் நம்மளுடைய குடும்ப ஜபம் ரொம்ப முக்கியமாக உண்டுதுங்க. குடும்ப ஜபம். குடும்பத்தில் ஜபம் இல்லாத வாழ்வு அங்கே சீர்குலைந்து போகிறது. இன்னைக்கு பாருங்க, முதல் வாசகத்தில் சகோதரி வாசிச்சது போல, அங்கே ஃபாரோவின் அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள் மோசே கூட்டிட்டு வரார் வெளியே, அந்த எகிப்திலிருந்து கொண்டு வரார். அந்த கொண்டு வரும் பொழுது பின்னாடியே பேரோ தன்னுடைய படைகளோடு வரான். அவங்க எல்லாம் பயப்படுறாங்க, எங்க அங்க சாகாம இங்க சாகடிக்கியா கூட்டிட்டு வந்த. இந்த மக்களுக்கு பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி, மோசே அங்கேயே நாங்கள் செத்துருப்போம், அங்கேயே எங்களை புதைச்சிருப்பாங்க, நல்ல இடம் கிடச்சிருக்கோம், இந்த பாலைவனத்தில் கூட்டிட்டு வந்தா எங்களை சாவடிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. முணுமுணுக்கிறது. இந்த மக்களுக்கு இந்த முணுமுணுக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. அதனால கடவுள்கிட்ட மோசே முன்னிடும் போது அவர் சொல்றார், மோசே சொல்றார் மக்கள்கிட்ட, மனம் கொள்ளையாதீர்கள், எதிர்த்து நில்லுங்கள், பி ஸ்டில் அண்ட் பி யுனைடெட், ஒன்றாக இருங்க. யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் நம் பின் வருகிறார், கடவுள் நம்மளோடு வருகிறார், கடவுள் நம்ம பயணத்தில் வருகிறார் அப்படின்னு மோசே சொல்லுகிறார். அப்போ மோசே கடவுள் இடத்துல கேட்கிறார், நான் என்ன செய்யணும் அப்படின்னு. உன்னுடைய தடியை நீ அந்த கடல் மீது காட்டு, கடல் உனக்காக பிளந்து நிற்கும், நீங்கள் என் மக்கள், உங்களை நான் பாதுகாப்பாக கொண்டு செல்வேன் என்று சொல்ற அந்த முதல் வாசகத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க, நல்லா தியானித்து பாருங்க. நாம் போராடி கொண்டிருக்கின்ற இந்த குடும்ப வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நம்மளுடைய அழிக்க பார்த்து கொண்டிருக்கிறது. பேரோவின் போல எத்தனையோ பூதங்களோ அல்லது அசுத்தாவிகளோ நம்மை பின் வருகிறது. ஆனால் அசந்து விடாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள், நீங்கள் தெய்வ பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று உறுதியாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இன்றைய வாசனத்தில் அவர்கள் கடலை கடந்து செல்ல, அந்த கடலை பிளவு செய்த கடவுள், அந்த தண்ணீரை பிளவு செய்த கடவுள் இன்றைக்கு உங்களுக்கு இன்னும் அதிகமான அதிசயங்கள் செய்ய காத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய நம்பிக்கை அவநம்பிக்கையாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் இன்னும் ஆழப்படுத்தவில்லை. என் கடவுள், என்னை தேர்ந்தெடுத்த கடவுள் என்னை வழி நடத்துவார், என்னை நடக்க செய்வார், என்னை அங்கு அக்கறைக்கு கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை குறைவாக நாம் வாழ்கின்றோம். ஏன் தெரியுங்களா? விசுவாச வாழ்க்கையில் ஜபம் இல்லை, அடிப்படை ஜபம் இல்லை, குடும்ப ஜபம் இல்லை. நான் வளர்ந்து வரும்போதெல்லாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இரவு 7 மணி ஆனால் எங்கள் அப்பா முன்னுக்கு உட்காந்துருவார், ஆல்டர் முன்னுக்கு உட்காந்துரு. உனக்கு வீட்டு பாடம் இருக்கா, இல்லை உனக்கு என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் ஒரு ஓரம் கட்டு, நீ வந்து முதல்ல ஜபத்தில் உட்காரு, இந்த ஜபமாலையில் உட்காரு. 53 ஜபமாலை இல்லாமல் உனக்கு சாப்பாடு கிடையாது. எங்களுடைய தாய் தந்தை இப்படியாக வளர்த்தாங்க எங்களை. கஷ்டம்தாங்க எங்கள் குடும்பத்தில், ரொம்ப சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது, கஷ்டமான ஒரு குடும்பம். ஆனால் அங்கே என்ன இருந்துச்சு தெரியுங்களா? ஜபம் இருந்தது. ஆமென். வல்லமை இருந்தது, கஷ்டம் இருந்தது. ஆனால் அது போராடி முன் வருவதற்கு கடவுளுடைய துணையும் இருந்ததுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன், ஜபமை எழுப்பணுங்க. ஜபத்தை எழுப்பும் போதுதான் கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வழங்குகிறார். நீங்க மத்தேயு 14வது அதிகாரத்தில் 25வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. அங்கே கடவுள் இயேசு கிறிஸ்து ஆண்டவர்
தன்னுடைய அப்போஸ்தலரை படகில் ஏறி போக சொல்றார். முதல்ல நீங்க போங்க, கப்பர்நகூமுக்கு நீங்க போங்க, நான் பிறகு உங்களோடு வந்து கலந்துக்கிறேன் என்று சொல்றார். அந்த இரவில் அவர் ஜெபிக்கிறார். ஜெபித்து முடிஞ்சோடனே பெருத்திரள் காத்து அடிக்கிறது, பெரும் புயல் காத்து அடிக்கிறது. அந்த கடல் மீது அவர் நடந்து வருகிறாருங்க. அந்த கடல் மீது அவர் நடந்து வருகிறார். அந்த அப்போஸ்தலரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது பூதம், இது பேய் என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், அஞ்சாதே, பயப்படாதே, நான் தான் என்று சொன்னார். அதை கேட்ட பேதுரு என்ன தெரியுமா சொன்னார்? ஆண்டவரே, நீர்தானாம் என்றால் என்னையும் கடல் மீது நடக்க செய்யும், நான் உன்னிடத்தில் வருவதற்கு எனக்கு ஆணையிடும் என்று சொன்னார். பேதுரு கேட்டார், நானும் வரணும், இந்த கொந்தளிப்பு கடல்ல இப்பேற்பட்ட ஆபத்தான நிலையில நானும் இதில் மீது நடக்கணும் என்று பேதுரு கூப்பிட்டார். அப்ப ஆண்டவர் சொன்னார், வா, தைரியமா வா, நான் உன் தேவன் உனக்கு முன்பாக நிற்கிறேன். அந்த கொந்தளிப்பு கடல்ல, அந்த வீசும் காத்துல, அடிக்கும் புயல்ல நான் நிக்கிறேன்பா உனக்காக, நீ வா என்று சொன்னார். பேதுரு நடந்து வந்தாருங்க. பாதி வழி நடந்து வந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த கதை. பேதுரு கடல் மீது நடந்தாரா இல்லையா? நடந்தாரா இல்லையா? எல்லாம் கேட்கறத பார்த்தா பயமா இருக்கு. நான் இன்னும் புது கதை சொல்ற மாதிரி. பேதுரு நடந்து வந்தாருங்க. அவர் இயேசுவை பார்த்து நடந்து வந்தார். அங்கே திரும்பினார். இயேசுவை பார்க்காம இந்த காற்று, ஐயோ ஆழம் இப்படின்னு பார்த்துட்டாரு. என்னாச்சு? பைபிள் என்ன சொல்றது? அவர் மூழ்க தொடங்கினாராம். அவர் மூழ்கினார் என்று பைபிள் சொல்லுகிறது. என் அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய எதிர்நோக்கு, ஹோப், நம்மளுடைய எதிர்நோக்கு, நம்பிக்கை, அது நல்ல ஆணிவேராக இயேசுவின் மீது இருக்க வேண்டுங்க. அப்ப இயேசு கைகளை உடனே கொடுத்து அந்த பேதுருவை எழுப்பி சொன்னார், அல்ப விசுவாசம் உள்ளவனே, பாதி வழி வந்துட்டப்பா, பாதி வழி நீ நடந்து வந்த. இவ்வளோ ஆழமான கடலில், இப்படி கொந்தளிக்கின்ற இந்த புகையில் நீ நடந்து வந்துட்ட, ஏன் மனம் தளர்ந்து விட்டாய்? இதுதாங்க ஆண்டவர் சொல்றார். இவ்வளோ சோதனையிலும் வேதனையிலும் பிள்ளைங்களை வளர்த்துட்ட, அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, இப்ப படுற சோதனை வேதனையா பெருசு, இன்னும் வா, தொடர்ந்து வந்து கொண்டிரு, நான் உன் முன்பாக நிற்கிற தேவன் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அழைக்கிறாருங்க. அதனால நம்ம ஜபங்கள் எழுப்பணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே நம்ம பாருங்க, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, ஜப வாழ்வு குறைந்து போச்சு. காலையில் எழுந்திருச்சுன்னா செய்றோம், முதல்ல ஹேண்ட்ஃபோனை பார்த்து யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க, என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு லவ் போட்டிருக்கிறா, இல்லை ஏதாவது காசிப் வந்திருக்கு, இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சுன்னு என்ன செய்யணுங்க? முதலில் கடவுளுக்கு ஒளி ஏற்ற வேண்டும். நான் எப்போதுமே காலையில் எழுந்துட்டு சொன்னேன், ஒரு மெழுகுத்திரை என்னுடைய சொந்த என்னுடைய பீடம் இருக்கும், அங்கே மெழுகுத்திரை ஏற்றி உட்காந்துருவேன். உட்காந்து அந்த ஒளியை பார்த்து சொல்லுவேன், கொஞ்ச நேரம் ஆண்டவரே நான் உன்னோடு இருக்கணும்பா, உங்களோடு இருக்கணும். அந்த ஒளியை பார்த்து நான் ஜெபிப்பேன். தூய ஆவியானவர் பாடல், தொடர் பாடலை நான் பாடுவேன். தூய ஆவி எழுந்தருள்வே, வானின்றுமது பேரொளியின் அருட்சுடர் என்மீ தனுப்பிடுவீர். இது 10 சரணம் இருக்கு. நான் படினாக்கா அப்புறம் ஹோமலி முடிஞ்சிடும், அப்புறம் மணி ஆயிரும். இது பாடணுங்க. அப்படியே ஆண்டவரோடு ஒன்று திருந்து நீங்க பாடும்போது அந்த ஒளியின் ஜொலி, கடவுளுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். அது உங்களோடு இறங்கும், உங்களை பயன்படுத்தும். அந்த நாள் முழுவதும் கடவுள் உங்களை பத்திரமாக பயன்படுத்தி, உங்களை பொக்கிஷமாக பயன்படுத்தி உங்களை ஆளுகை செய்வார். உங்களை எங்க கொண்டு போனோம், உங்களை எங்க நிறுத்தணும், உங்களை எப்படி வழி நடத்தணும், உங்களுக்கு தேவையானதை எப்படி உங்களுக்கு கொடுக்கணும் என்று ஆண்டவர் வழி நடத்துவாருங்க. ஏன் தெரியுங்களா? இன்றைக்கு நம்ம அந்த ஒளி ஏற்றுவதே கிடையாது. சில வீட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கோ உடனே லைட்டு போட்டுருவாங்க. என்னது, நம்மளுடைய பலிப்பீடத்தில் மேலே வந்து ஒரு லைட்டு
எண்ணெய் விளக்கு அல்லது மெழுகுத்திரி. ஏன் தெரியுங்களா? மோசே முதலாவதாக கடவுள் தன்னை வெளிப்படுத்துறீங்க எரியும் புதரில். அந்த நெருப்புல, அந்த நெருப்பு அந்த புதரை எரியவில்லை. மோசே கேட்டார், நீங்க யாருன்னு சொல்றது மக்கள்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் இருப்பவரும் இருக்கின்றவரும், ஐ ஆம் ஹூ ஐ ஆம், நான் எங்கேயுமே இருப்பேன், நானே உன்னுடைய வாழ்க்கை, நானே உன்னுடைய அரசு, நானே உன்னுடைய ஒளி, உலகத்தின் ஒளி நானே, உயிர்ப்பும் வாழ்வும் நானே, உன்னுடைய வழி நானே. ஆண்டவர் இப்படியாக வெளிப்படுத்துகிறார் நம்மளுடைய மத்தியில். அப்போ அந்த ஒளி எழுத்தி, அந்த ஒளியை நீ பார்த்து அதில் தியானம் செய்யும் போது, அந்த அரை மணி நேரம், அந்த 1 மணி நேரம் நீங்கள் அதை கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு பிரசன்னத்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்களுடைய வருகிறார். அந்த பார்வை வராரு பாருங்க, பின்னாடி துரட்டிக்கிட்டு அந்த மோசே முன்னுக்கு போகிறார். அந்த பார்வோன் கடலில் எல்லாம் குதிரைகளும் அவருடைய வண்டிகள், அவருடைய அஸ்கார் எல்லாமே அந்த தண்ணியில் மூழ்கினாங்க. ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுளோடு பயணம் செய்த அந்த மக்கள் மீட்க பெற்றார்கள்ங்க. அதுபோல உங்களுடைய குடும்பமும் என்னுடைய குடும்பமும் வாழ்வு பெற வேண்டுமா? ஜெபத்தில் என்ன உட்காரணும். சகோதரி, உனக்கு நல்ல கணவன் கிடைக்கணுமா? ஜெபத்தில் உட்காரு. ஒவ்வொரு நாளும் ஜெபம் எடு, இதற்காக ஜெபி. உன்னுடைய கணவன் நல்லவனாக மாறணுமா? கணவன்கிட்ட போய் மோதிக்கிட்டு இருக்காத, உட்காரு, ஆண்டவர்கிட்ட உட்காரு, ஆண்டவர்கிட்ட ஜெபத்தை ஏறிடு. ஆண்டவர் உனக்கு அற்புதமாக வழி நடத்துவார், அற்புதமாக உனக்கு வழி நடத்துவார். என் அன்பார்ந்தவர்களே, இதற்காக நாம் ஜெபிக்கணுங்க. ஒருவர் குற்றங்களை பார்க்காமல், எல்லோரும் குற்றவாளிகள் தான், எல்லோரும் பாவிகள் தான். ஆனால் மற்றவர்களுடைய பாவத்தில் பார்க்காம நாம் கடவுளோடு எப்படி ஒன்றித்து, நீ ரைச்சியஸ், நீ நீதிமானாய் வாழும் பொழுது, நீ பரிசுத்தமான வாழ்வு வாழும்போது உனக்கு வேண்டியதை ஆண்டவர் எல்லாம் சேர்த்து கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆமாங்களா இல்லைங்களா? முதலில் கடவுளை தேடுங்கள், கடவுள் எல்லாவற்றையும் உனக்கு சேர்த்து கொடுப்பார். கடவுளை நாம் பெற்றுமானால் எல்லாத்தையும் பெற்று மாறிங்க. நமக்கு துன்பம் வரும், துயரம் வரும், போராட்டம் வரும், ஆனால் என்னோடு பயணம் செய்கின்ற என் ஆண்டவரும் வருவார். ஹல்லேலூயா. அந்த மாதிரியான வாழ்வு வாழணுங்க. அப்பேற்பட்ட வாழ்வு கடவுளோடு வாழும்போது தான் நாம் கடவுளை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். ஒரு நாள் இந்த மீன் கொத்தி இருக்குல்ல, மீன் கொத்தி, அந்த தண்ணி ஓடுற, வேகமாக ஓடுற அந்த தண்ணி பக்கத்தில் நின்று இந்த மீன்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சான். அந்த மீன் கொத்தி அதை பார்த்துட்டு சொன்னிச்சான், ஏய் மீனே, ஒரு மீனை கூப்பிட்டு சொன்னிச்சான், நீங்களாம் அந்த தண்ணி ஓடுறத வழியிலே ஓடனா எவ்வளோ சொன்னாங்க, ஏன் உங்களுக்கு கஷ்டம்? நீங்கள் தண்ணி ஓடுற எகெயின்ஸ்ட் போகிறீங்க, அந்த தண்ணிக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் நீந்தி போகிறீங்க, ஏன் உங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படி சொன்னும்போது, நீ ஏன் இப்படி முட்டாளாக இருக்கிற, தண்ணியோடு ஓட வேண்டியதானே, சின்னங்கா இருக்கும் அப்படின்னு. அந்த மீன் சொன்னிச்சான், நீ தான் முட்டாள், செத்த மீன் தான் தண்ணியோடு அடிச்சுட்டு போவோம், நாங்களெல்லாம் உயிரோடு இருக்கின்ற மீன்கள், நாங்கள் தொடர்ந்து தான் போராடி மேலே போகும் என்று சொன்னிச்சான் அந்த மீன். அது போலங்க, உயிரோடு வாழ்கின்ற நம் அனைவரும் போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து போராடுவோம், முன்னேறுவோம். கடவுள் நம்மளோடு கரம் பிடித்து வழி நடத்துகின்றார். பேதுருவை அழைத்த இயேசு, வா என்று அழைத்த இயேசு, அந்த புகையில, அந்த கடல் கொந்தளிப்பில், அவ்வளோ ஆழத்தில் அழைத்த இயேசு உங்களையும் அழைக்கிறார். குடும்பமாக வாங்க, உங்களுடைய ஜெபத்தை என்னிடத்தில் ஏறிடுங்க, நானே உன்னை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன் என்று ஆண்டவர் வருகிறார். ஒவ்வொரு திருப்பலியிலும் அவர் நம்மை வந்து ஆளுகை செய்கிறார், நம்மை வந்து பலப்படுத்துகிறார். ஆக இந்த திருப்பலியிலே அதற்காக மன்றாடுவோம், ஜெபிப்போம். நாம் அனைவரும் எழுந்து நின்று இப்பொழுது நம்முடைய தேவைகளுக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசி ஜெபிப்போம். எங்கள்